வீவர்ஸ் இன்றைக்கு இறால் கறி வைக்க போகிறோம். ஏட்னா சமையலில் இறால் தேவையான பொருட்கள்: இறால் 1 கிலோ இறாலுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய் 5-6 பச்சை மிளகாய், 9 உள்ளி, மற்றது கருவேப்பிலை, புளி, தேங்காய் பால், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மற்றது எண்ணெய், மற்ற தாளிக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல இந்த இதுக்குள்ள எண்ணெயை நிறைய விட்டுட்டு கொஞ்சம் கூட விட்டுட்டு இறாலை பொரிக்க போகிறேன். இறாலை கொஞ்சம் ப்ரௌனாக வர ஓரளவுக்கு பொரித்து போட்டு தான் அப்புறம் எடுத்து அப்புறம் தாளித்து போட்டு கறி வைப்பேன். இந்த கணக்குக்கு நான் இறாலை எடுக்க போகிறேன். பாருங்க, அப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டு பிறகு இன்னொரு சட்டிக்குள்ள தாளித்து வைக்கணும். ஓகே வியூவர்ஸ், இங்கே இந்தளவுக்கு பொரித்து எடுத்துட்டேன். ஓரளவு பொரித்து எடுத்துட்டேன். இனி நான் இந்த சட்டியில் உருண்டை ஒரு 3 தேக்கரண்டி அளவு 3 அளவு எண்ணெயை விட்டுட்டு 2 அளவு இருக்கும் எண்ணெயை விட்டுட்டு திரும்ப தாளிக்கிற பொருட்களை போட்டு சின்ன வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து போட்டு அதையும் போட்டு இப்போ நல்லா வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக வர மட்டும் அடுப்பில் விட்டுட்டு ப்ரௌனாக வர விட்டு அதை நிப்பாட்டிட்டு ப்ரௌனாக வர இதை அடுப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டு தான் நான் மிச்ச இதுகளை போட்டுட்டு இந்த டைமில் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கின்னு வர கொஞ்சம் ப்ரௌனாக வர தக்காளி பழத்தையும் கொண்டு வெட்டி வச்சுருக்கிறேன். நான் மற்றபடி தக்காளி சோசு தான் போடுவேன் கறிகளுக்கு. சில கறிக்கு இதுவும் போடுவேன் தக்காளி பழம். அப்போ தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன். ப்ரௌனாக வர தக்காளி பழத்தையும் போடுவேன். இந்த கணக்கில் ஒரு தக்காளியையும் போட வேண்டும். இறாலை இதுக்குள்ள இப்போ போடுறோம். எல்லாம் 2 கரண்டி உப்பு, 3 கரண்டி தூள், 1 புளி, மற்றது அரை டிஷ் தேங்காய் பாலெல்லாம் விட்டு கணக்காக இப்படி வெந்தண்டு வருது. வெந்தண்டு வரைக்குள்ள வெறும் தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. தண்ணியை விட்டு தண்ணி விட அதுலேயே இருக்கிற தண்ணியே காணும். இந்த புளியில் தேங்காய் பாலில் இருக்கிற தண்ணி இருக்குது தானே, அதே காணும். பாருங்க, நல்ல இதாக வருது. தக்காளி சோஸும் கொஞ்சம் போட்டேன்னா ஓகே வியூவர்ஸ், இறால் கறி ரெடி ஆகிட்டு. ஓகே வியூவர்ஸ், ஓகே பாய்.